போடுவதாக இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லுது, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில் அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுங்கள். இதுல 2 காரியம் சொல்லுது. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில் அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இப்ப நம்ம எடுக்க போற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆவியில் அனலா இருங்கள். அப்ப ஆவியில் அனலா இருக்கிறதுன்னா என்ன? நம்ம வாரந்தோறும் சர்ச்சுக்கு போறோம், அல்லது எங்க அப்பா அம்மா நல்லா ஊழியத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் விரும்புகிறது ஆவியில் அனலா இரு என்னன்னா, அது ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவுல சரியா இருக்கணும். சரி, அப்ப ஆவியில் அனலா இருந்தா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்கிறார்? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தியானிப்போம். எடுங்க, அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லுது. அந்த வசனத்துல பாருங்க, மெலித்தா தீவுங்கிற ஒரு இடத்துல வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இருக்கிறவங்க எல்லாம் கரை ஏறின உடனே அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து குளிர் உண்டாயிருச்சாமா. குளிர் உண்டாகும் பொழுது, அப்ப அந்த 3ஆம் வசனம் சொல்லுது, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுறைந்து புறப்பட்டு வெளியே வந்துச்சு. அப்போ கர்த்தர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நீங்க அனலா இருப்பீர்களானால் கூடவே நல்லவங்களாட்ட இருப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிறது எப்படின்னா, விரியனை போல விஷமுள்ளவங்களா இருப்பாங்களாம். எந்த விஷயத்துல? ஏன்னா அநேகருடைய பாதிப்பு என்னன்னா, கூடவே இருந்து குழி பறிச்சுட்டான் பாஸ்டர், கூடவே இருந்து குழி பறிச்சுட்டான் பிரதர். அதுதான் அவங்களுடைய பாதிப்பா இருக்கு. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க அனலா இருப்பீர்களானால் எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, மறைக்கப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை